மோசே, ஆரோன், அப்புறம் மீரியாம், அப்புறம் யோசுவா, அப்புறம் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். செங்கடலை பிரித்தாங்க. இன்றைக்கு நாம பார்க்கிற மாராவின் வழியாக வந்தாங்க. மாராவில தான் கர்த்தர் சொன்னார். இது ஒருவேளை யாருக்காவது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கிறோம். செங்கடல் தடையாக இருப்பேன், உங்கள் செங்கடல் பிரியும். எப்படி பிரித்ததுன்னா 12 கூறுகளாக அவர் பிரித்தார். 12 கூறுகள் ஏன் பிரிக்கணும்? 12 கோத்திரத்துக்கு 12 வழிகளை ஏற்படுத்தினார். இன்றைக்கு நான் ஆவில நிரம்பி நான் சொல்லுகிறேன். மனதில் சில போராட்டங்கள் இருக்கிறது தான், ஆனாலும் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். ஒரு வழியை மனுஷன் அடைத்தானா, நல்ல கவனிங்க, ஒரு வழியை மனுஷன் அடைத்தானா கர்த்தர் 12 வழிகளை உனக்காக எனக்காக திறந்து வைப்பார். அதுவும் சும்மா இல்லை, அதிசயமான வழிகள். அது கூட அப்படி இல்லை, அடைத்து வைத்தவனை அதுல விழுந்து செத்து மிதக்கிறத நம்ம கண்கள் காணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் ரொம்ப கோபமா பேசுறாரு எனக்கு தெரியல. என் ஆவியில அந்த கோபத்தை நான் உணர்கிறேன். கடைசி காலம் என்பதனால எல்லாரையும் பயன்படுத்துறான். ஊழியக்காரரை பயன்படுத்துறான், ஊழியங்களை பயன்படுத்துறான், நல்லவங்களை பயன்படுத்துறான், பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு எதிராக பயன்படுத்துறான், பிள்ளைகளை பெற்றோருக்கு எதிராக பயன்படுத்துகிறான், கணவன் மனைவிக்கு எதிராக பயன்படுத்துகிறான், மனைவியை கணவனுக்கு எதிராக. இதெல்லாம் நடக்கவே இல்லை. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடக்கவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் எத்தனையோ வழிகளை அடைத்தார். 12 வழிகளை திறந்து உனக்கு கொடுப்பார். உனக்கு எதிராக எழுந்தவர்கள் பார்வோன் அவனுடைய சேனைய உன் கண்கள் காணும்படி அவனுடைய ரதங்களையும் அவனுடைய குதிரைகளையும் அமிழ்த்தி அதை கரையில நாம பார்க்கும்படி மிதக்க பண்ணுவார்.